தினந்தோறும் காலை வேளையில் சத்தான டிஃபன் சாப்பிட்ணுமா? அப்போ இந்த 9 பொருளை சேர்த்து இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் நீங்கள் சுட சுட இட்லி, தோசை, ஆப்பம், அடுத்தது குழிப்பணியாரம், களி, கஞ்சி இதெல்லாம் கூட செய்து சாப்பிட்லாங்க. இதை சாப்பிட்றதுனால ஹெச்பி லெவல் அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமாக அதிகரிக்குங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால எலும்பு நரம்பெல்லாம் நல்லா வலுவடையும். இப்போ இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு காட்டு யானம் அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு குள்ளக்கார அரிசி எடுத்துக்கிறேங்க. காட்டு யானம் 1 டம்ளர், குள்ளக்கார அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ மாப்பிள்ளை சம்பா 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த டம்ளருடைய அளவு பார்த்திங்கன்னா, இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துக்கிறேன். மொத்தமாக இதில் ஒரு 9 பொருள் சேர்த்து நான் அரைக்க போகிறேன். இப்போ கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேங்க. கருப்பு உளுந்து மட்டும் நான் 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். ஏன்னா மீதி பொருள்லாம் நான் ஒரு டம்ளர் 8 டம்ளர் எடுக்கிறதுனால கருப்பு உளுந்து மட்டும் 2 டம்ளர் சேர்த்துனா தான் நம்ம இந்த மாவு வச்சு இட்லி, தோசைலாம் செய்யும்போது நல்லா சாஃப்டாக முறுமுறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துட்டு அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு, பாசி பயிறு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து பயன்பெறட்டும். இப்போ வெள்ளைச்சோளம் 1 டம்ளர் எடுத்துகிட்டு இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கிறேன். இப்போ இது போல் ஒரு சன்னி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு 3 தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் மண் தூசு இருக்கும், அதனால் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு சன்னி வச்சு நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வடிகட்டும். தண்ணி நல்லா ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லாவே வடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் இதை காய போட்டுக்கோங்க. நல்லா வெயிலில் நல்லா காயணுங்க. நல்லா மொறுன்னு காஞ்சி வரணும். வெயில் கம்மியாக இருந்தால் 2 நாள் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த நவநவப்பு தன்மை இல்லாமல் நல்லா காஞ்சி வரணுங்க. அப்போ தான் இந்த மாவு கெட்டு போகாமல் நம்ம மாத கணக்கில் வைக்க முடியும். நீங்கள் நல்லா காய வச்சு அரைக்கலைன்னா மாவு பார்த்திங்கன்னா பூச்சி வச்சு போயிடும். அதனால் நல்லா காய வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு எனக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இது போல் இருக்குது பாருங்கள். இது போல் நல்லா மொறுன்னு காஞ்சிருக்கணும். இப்போ இதை நான் மிஷினில் கொடுத்து நல்லா நெய்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் நிறையா இருக்கிறதுனால மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இது போல் இருக்குது. இப்போ இதை வச்சு நைட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி மாவு எடுத்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு எடுத்து நைட்டை தண்ணி விட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா காலையில் தோசை, இட்லி சுடலாம். குழிப்பணியாரம், ஆப்பம் இதெல்லாம் கூடமே செய்யலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, உடனே செய்யணுன்னா கஞ்சி, களி இது போல் கூட நீங்கள் செய்து சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இடுப்பு பலத்துக்கு ரொம்ப நல்லது. செய்து பாருங்கள். ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.